வணக்கம் மக்களே. எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் மக்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. அதனால தான் பல பேரோட ப்ரொடிக்ஷன், ஜோசியம் இதெல்லாம் இப்போ வரைக்குமே ஃபேமஸாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் பூமிக்கும் பூமியில் இருக்க மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் நாம் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்க அறிவியலை வச்சு எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஜோசியத்தை பார்ப்போம். அடுத்த 1000 வருஷத்தில் வழிகாட்டு நட்சத்திரமாக அறியப்படக்கூடிய வடக்கு நட்சத்திரம் துருவ் தாரா அல்லது பொலாரிஸ்க்கு பதிலாக காமா செஃபி அப்படிங்கிற நட்சத்திரம் புதிய வடக்கு நட்சத்திரமாக பொறுப்பேற்கும். அதுக்கு அடுத்த 2000 வருஷத்தில் புவியோட வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அதிகரிக்கும். இதனால் ஐஸ் ஷீட்ஸ் உருகி கடல் மட்டம் இப்போ இருக்கிறத விட கிட்டத்தட்ட ஒரு 6 மீட்டர் உயரமாகும். இந்த மெரினா பீச் கடலுக்குள்ளே போயிடும். அடுத்த 20,000 வருஷத்தையும் தாண்டி மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னா கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்ட செர்னோபைல் மனிதர்கள் வாழக்கூடிய அளவுக்கு சேஃபான இடமா மாறி இருக்கும். 50,000 வருஷத்தில் ஹிமாலயன் ரீஜன் இன்னும் சில மீட்டர்கள் உயரமாக இருக்கும். இந்தியாவோட முக்கியமான கங்கா, யமுனா டெக்டானிக்கல் ஆக்டிவிட்டியால் திசை மாறும். இப்போ இருக்க பல ஆறுகள் முழுவதுமாக ட்ரை ஆகிடும். அடுத்த 1,00,000 வருஷத்தில் கேலக்சியில் நம்மளோட நகர்வு காரணமாக இப்போ நம்ம வானத்தில் பார்க்குற நட்சத்திர கட்டமைப்பு எல்லாம் அடையாளம் தெரியாமல் போகும். இப்போ நீ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஐஃபோன், மேக்புக்கில் இருக்க டைட்டானியம் எல்லாமே 1,00,000 வருஷம் கழித்து கரோடாக ஆரம்பிக்கும். 5,00,000 வருஷத்தில் நாம் இப்போ உருவாக்கி வச்சுருக்க அணுமின் நிலைய கழிவுகள் எல்லாமே கதிர்வீச்சை வெளியிடுவதை நிறுத்தி சேஃபானதாக மாறிடும். 10,00,000 வருஷத்தில் மனிதர்கள் உருவாக்கின எல்லாமே அழிஞ்சிடும். கல்லாலான ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கோயில், பிரமிட் இதெல்லாம் இருக்கும். அது தவிர மற்ற எல்லாமே அழிஞ்சிடும். 5 கோடி வருஷத்தில் ஆப்பிரிக்காவும் யுரேஷியாவும் கொலைட் ஆகும். அண்டார்டிகாவோட பனி வடக்கு நோக்கி நகர்ந்து உருகும். இதனால 75 மீட்டர் வரைக்கும் கடல் மட்டம் உயரும். 80 கோடி வருஷத்தில் C4 ஒளிச்சேர்க்கை சாத்தியமில்லாமல் போகும். அதனால் பச்சை தாவரங்கள் முழுவதுமாக அழிஞ்சிடும். அதோடு சேர்ந்து அனைத்து பழசெல் உயிரினங்களும் அழிஞ்சிடும். அடுத்ததாக 2 பில்லியன் வருஷம் கழிச்சு பூமியோட மையப்பகுதி முழுவதுமாக உறைஞ்சிடும். பூமி சுற்றுறதையும் நிறுத்திடும். மேக்னெட் ஃபீல்ட் இல்லாதனாலையும் பூமி ஒரே இடத்துல இருக்கிறதாலையும் பூமியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 147 டிகிரி செல்சியஸ் ஆகிடும். அடுத்த 7 பில்லியன் வருஷத்தில் சூரியன் அழிய தொடங்கி வீங்க ஆரம்பிக்கும். இப்போ இருக்கிறத விட 256 டைம் பெருசாகி கிட்டத்தட்ட பூமி வரைக்கும் இருக்க எல்லா கிரகங்களையும் முழுங்கி அதுக்கப்புறமா டென்சிட்டி அதிகமான ஒரு ஒயிட் டார்க் ஸ்டாராக உருமாறும். கடைசியாக 100 குவான்டிலியன் வருஷம் கழித்து பூமியோட சுற்றுவட்ட பாதை நலிவடைஞ்சு அது அழிஞ்சு வர சூரியனோட மையப்பகுதியில் போய் விழவும். அதோட பூமிங்கிற ஒரு அற்புதமான கிரகம் இருந்தது அப்படிங்கிறதும் அதில் பலவிதமான உயிரினங்கள் இருந்தது, உங்களை என்ன மாதிரியான மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற அடையாளமும் சுத்தராக இல்லாமல் அழிஞ்சு போகும்.